முத்து மீனா பிடிச்சவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. அந்த டைம்ல ரோஹிணி மட்டும் வித்யாவுக்கு கால் பண்ணிட்டு, வித்யா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்து இனி முத்து வந்து கம்மனே இருக்க மாட்டாரு, என் விஷயத்துக்கு வந்துருவாரு, சரி நான் சொல்ற இடத்துக்கு நீயும் வந்துரு வித்யா, நம்ம அந்த சிட்டியை பார்த்துட்டு பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை பார்த்து பேசுறாங்க. ரோஹிணி வந்து சிட்டி கிட்ட, சிட்டி நான் சொல்றத நல்லாவே கேட்டுக்கோ, அந்த முத்து கையில அவன் போன் வந்து கிடைச்சிருச்சு, அதனால நீ ஜாக்கிரதையா தான் இருந்துக்கணும். என்ன ரோஹிணி சொல்ற, அந்த முத்து கன்ஃபார்மே பண்ணிருப்பான், நான் தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருப்பேன்னு. சிட்டி இருந்துகிட்டு சத்யா வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தான், அதை வந்து போலீஸ்ல மாட்டி விட்டு அவனைய வெளியில நிரந்தரமா வரவிடாம நான் பண்ணலான் இருக்கிறேன். அந்த முத்து வந்துட்டு சத்யாவை வெளியில எடுக்க முடியாம அங்கேயும் இங்கேயும் அலைய போறான், அதை பார்த்துட்டு நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம். அந்த டைம்ல ரோஹிணி வந்துட்டு, சிட்டி நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா என்னோட விஷயம் முத்துக்கு தெரியவே கூடாது, அப்படி தெரிஞ்சதுன்னா ஆன்ட்டி வந்து என்னை சும்மாவே விட மாட்டாங்க, என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரி சிட்டி நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, நானும் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் ரோஹிணி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. மீனா வந்துட்டு இந்த வெட்டிங் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன்ல டெக்கரேஷன் சூப்பரா பண்ணதுனால எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க, அதனால அடுத்த டெக்கரேஷன் வந்து மீனாவுக்கே கொடுத்துட்றாங்க. சிந்தாமணி வந்து இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மீனா மேல பயங்கர கோவப்படுறாங்க, இந்த பெரிய ஆர்டர் எப்படியும் மீனாக்கு கிடைக்க கூடாது, நம்ம அடுத்து விஜயாவை பார்த்து தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து உண்மையெல்லாம் சொல்றாங்க. அந்த டெக்கரேஷன் பண்ண விடாம விஜயாவும் பண்றாங்க. இதனால என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.